வணக்கம். போன வீடியோல சென்னை மெட்ரோ ரயில் மொபைல் ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? மெட்ரோ ரயில் மொபைல் ஆப் யூஸ் பண்ணி டிராவல் கார்டு எப்படி ரீசார்ஜ் பண்றது? இத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல சென்னை மெட்ரோ ரயில் மொபைல் ஆப் யூஸ் பண்ணி கியூஆர் டிக்கெட் எப்படி புக் பண்றது? மற்றும் கியூஆர் டிக்கெட்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? அத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க CMRL மொபைல் ஆப்ப ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி உள்ள போனா லெஃப்ட் சைடு இருக்கிற பார்ல கிளிக் பண்ணீங்கன்னா கியூஆர் டிக்கெட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அத கிளிக் பண்ணி உள்ள போகணும். கிளிக் பண்ணி உள்ளே போனால் சிங்கிள் ஜேர்னி, ரவுண்ட் ஜேர்னி அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். சிங்கிள் ஜேர்னின்றது பார்த்தீங்கன்னா போக மட்டும். ரவுண்ட் ஜேர்னி கிளிக் பண்ணிங்கன்னா போயிட்டு ரிட்டர்ன் வரவும் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் சிங்கிள் ஜேர்னி மட்டும் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். சிங்கிள் ஜேர்னியில் எங்கேருந்து எங்கே போக போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நான் சென்னை கோயம்பேட்டிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் கொடுக்குறேன். கோயம்பேட்டிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. நம்ம கியூஆர் டிக்கெட் யூஸ் பண்ணி புக் பண்ணோம்னா நமக்கு 20% டிஸ்கவுண்ட் போட்டு 24 ரூபா தான் டிக்கெட் ரேட் வரும். இப்போ பாருங்கள் 24 ரூபா ஃபேர் காட்டுது. இப்போ பே நவ் கொடுக்கணும். பே நவ் கொடுத்த பிறகு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வரும். ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பேமெண்ட் வேலெட்டுக்கு போகும். பேமெண்ட் ஆப்ஷனில் குயிக் பே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், வேலெட், கேஷ் கார்ட்ஸ் இது மாதிரி இருக்குது. அதில் நமக்கு எது வசதி அதை கொடுத்து உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் நம்ம ட்ராவல் கார்டு ரீசார்ஜ் பண்ணப்போ எப்படி பண்ணமோ அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கியூஆர் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். இதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்லைன்லையும் யூஸ் பண்ணலாம். கியூஆர் டிக்கெட்டில் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் பை பாசஸ். பை பாசஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சீசன் மாதிரி நம்ம புக் பண்ணி வச்சுக்கலாம். 10 ட்ரிப், 30 ட்ரிப், 60 ட்ரிப் அந்த மாதிரி ட்ரிப் பேஸஸ் நம்ம புக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பை பாசஸ் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு எப்படி புக் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம சிங்கிள் ஜேர்னிக்கு எப்படி புக் பண்ணமோ ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் கொடுத்து அதே மாதிரி தான் இதிலேயே புக் பண்ண போகிறோம். நான் இப்போ ஃப்ரம் ஸ்டேஷன் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து டூ ஸ்டேஷன் வந்து கோயம்பேடு வரைக்கும் கொடுக்குறேன். சென்ட்ரல்லேருந்து கோயம்பேடுக்கு டிக்கெட்டாக எடுத்துகிட்டோம் நமக்கு 30 ரூபா ஆகும். அதுவே அந்த கியூஆர் டிக்கெட் யூஸ் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு 20% டிஸ்கவுண்ட் போட்டு 24 ருபீஸ் தான். 10 ட்ரிப்புக்கு வந்து 240 ருபீஸ் ஆகும். இப்போ நான் ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஃபேர் டீட்டெயில்ஸ் காட்டும். வியூ பாசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது. அதை கிளிக் பண்ணோம்னா மொத்தம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு காட்டும் நமக்கு. 10 ரைட்ஸுக்கு 240 ருபீஸ், 30 ரைட்ஸுக்கு 720 ருபீஸ், 60 ரைட்ஸுக்கு 1440 ருபீஸ். இதில் நமக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகணும். நான் 10 ரைட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு வந்து 240 ருபீஸ். இப்போ பே ஆப்ஷன் கொடுக்கணும். பே என்ற ப்ளூ பட்டனை கிளிக் பண்ணோம்னா பேமெண்ட் வேலெட்டுக்கு போயிடும். குயிக் பே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இதில் நமக்கு எது வசதியோ அதை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அதை கொடுத்தோம்னா நமக்கு சிங்கிள் ஜேர்னிக்கு எப்படி கியூஆர் வந்து டவுன்லோட் ஆச்சோ அதே மாதிரி மந்த்லி பாஸுக்கும் கியூஆர் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். நம்ம ஒவ்வொரு முறையும் ட்ராவல் பண்ணும்போதும் ஒவ்வொரு ட்ரிப்பாக அதில் லெஸ் ஆகிட்டே வரும். இதுதாங்க கியூஆர் டிக்கெட் கேட். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி ஒரு கியூஆர் கேட் வந்து வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற அந்த கியூஆர் ஸ்கேனர் கண்ணாடியில் தான் நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற டிக்கெட்டை காமிக்கணும். காமிக்கும்போது ஓப்பன் ஆகும். நம்ம உள்ளே போகலாம். வெளியே வரும்போது இதே மாதிரி காமிச்சோன்னா வெளியே வந்துடலாம். இந்த கியூஆர் டிக்கெட்டில் இருக்கிற முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப் யூஸ் பண்ணி ட்ராவல் கார்டு ரீசார்ஜ் பண்ணோம்னா அது ஸ்டேஷனில் இருக்கிற ரீசார்ஜ் மிஷினில் போட்டு வெப் டாப்அப் கொடுத்தா தான் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஆனால் கியூஆர் டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம மொபைலே நம்மளோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மேலும் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இதில் சிங்கிள் டிக்கெட் கூட புக் பண்ணாலும் நமக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் தராங்க. அதுவே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்காது. உதாரணத்துக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் போகிறோம்னா 30 ரூபா டிக்கெட் ஆகும். அதே நம்ம கியூஆர் டிக்கெட் யூஸ் பண்ணோம்னா நமக்கு 20% டிஸ்கவுண்ட் போட்டு 24 ரூபா தான் டிக்கெட் வரும். அதே 10 ட்ரிப்புக்குன்னா 300 ரூபா ஆகும் டிக்கெட்டு. கியூஆர் டிக்கெட் யூஸ் பண்ணி நம்ம பாஸாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 240 ரூபா தான் வரும். 60 ரூபா லாபம் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெட்ரோ ரயில் ஆப் யூஸ் பண்ணி கியூஆர் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட நண்பர்களுக்கும் இது பயன்படும். மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பெல் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.